சொல்லுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நண்பர் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஸ்கூல்லாம் வெக்கேஷன் விட்டாங்களே உங்கள் பசங்களை ஊருக்குள்ளே அனுப்புகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். சார் அது எப்படி சார் அனுப்புறது? நான் என் பையனுக்கு 3 சம்மர் கோச்சிங் போட்டிருக்கேன், பொண்ணுக்கு 3 சம்மர் கோச்சிங் போட்டிருக்கேன், என்னென்னமோ சொன்னார், பல கோச்சிங் போட்டிருக்கேன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ படிக்கிற காலத்தில் காலையில் 5 மணிக்கு ஏந்திரிச்சு, அதுக்கப்புறம் ஸ்கூல் போயிட்டு சாயந்தரம் வந்து டியூஷன் போயிட்டு அப்பயே பல கோச்சிங் அட்டன் பண்ணுற குழந்தைங்கள ஏன் இந்த சம்மரில் போட்டு கோச்சிங்கில் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வெக்கேஷனுக்கெல்லாம் தாத்தா வீட்டுக்கு, பாட்டி வீட்டுக்கு, மாமா, சித்தப்பா, அப்படியே பெரியப்பா அப்படின்னு போயிட்டுருப்போம். இப்போ போகிறப்ப என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து அங்கே ஒரு கம்ஃபர்ட் ஸோன் இருக்கோ இல்லையோ, பல பேர்கிட்ட பழகுவோம், உறவுகளை புரிஞ்சுப்போம், நல்ல விளையாடுவோம். என்ன ஆயிடுச்சுன்னா, இது அந்த பக்குவம் தான் இன்றைக்கி நம்மளால் தோல்விகளை சந்திக்கக்கூடிய சக்தியும், எதையும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டு நமக்கு கொடுக்குது. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் உள்ள குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா அம்மாவை தவிர அவர்களுக்கு வேறு உறவு இல்லை. அதிகபட்சமாக போனால் தாத்தா பாட்டியை தெரியுது. இன்னும் சொல்லப்போனால் நினச்சது உடனே கிடைக்கணும், தோல்வியை தாங்கிக்கிற சக்திலாம் இல்லை. அதை மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இன்றைக்கி குழந்தைங்க வளர்கிறாங்களோ அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப நினச்சி பார்க்குறப்ப, இந்த சம்மர் வெக்கேஷனுக்காவது தயவு செய்து இந்த சம்மர் கோச்சிங்கெல்லாம் விட்டுட்டு உங்கள் குழந்தைங்கள நீங்கள் போகாமல் தாத்தா பாட்டிகிட்டேயோ சொந்தக்காரங்க வீட்டுக்கோ மாமன் மச்சான் சித்தப்பன் பெரியப்பா அப்படின்னு அனுப்பி வைங்க. உறவை படிக்கட்டும், வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டும், கண்டிப்பாக ஜெயிப்பாங்க ஒரு நாள். நன்றி, வணக்கம்.